அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சரிங்களா ரூபாய் 50,000 வரை சரிங்களா அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த வயதினருக்கு செல்லுபடியாகும், அதே போல் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 முதல் சரிங்களா 30 வயது முதல் 45 50 55 வரை சரிங்களா இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள், அனைத்து வங்கி கணக்குகளுக்கும் மாதம் சரிங்களா 1000 ரூபாய் வரை மாதம் உங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் விழுது அப்படின்னா உங்களுக்கும் இந்த 50,000 ரூபாய் அரசு வெளியிட்ட பல அறிவிப்புகள்ல பல லட்சம் ஊழியர்களுக்கு இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த 50,000 ரூபாய் பெறக்கூடிய வங்கி கணக்கு ஊழியர்கள் யார் யாரு, அவர்கள் யார், என்னென்ன எலிஜிபிலிட்டி, அவர்களுடைய பெயர் பட்டியல், இது எல்லாமே தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்ஸும் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, வங்கி கணக்கிற்கே நேரடியாகவே வரும் ரூபாய் 50,000 வரை அரசு வெளியிட்ட அறிவிப்பு. பல லட்சம் ஊழியர்களுக்கு வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தொகை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்க போகுதுங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி என்னன்றதை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அல்லது இபிஎஃப்ஓ இந்தியாவில் உள்ள ஊழியர்களின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அமைப்பு பிஎஃப் தொடர்பு முக்கியமான விதி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மூலம் உங்களுக்கு இனம் 50,000 வரை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மக்களே, இதை உடனடியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத உறுதி பண்ணலாம் அப்படின்னா, இந்த 50,000 ரூபாய் சரிங்களா என்னென்ன வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு, எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய வங்கி கணக்குகளுக்கு இந்த தொகை 50,000 வரை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த விதிகள்ல ஒன்றுதான் 50,000 வரை பலன் பெறும் திட்டம். இந்த விதி மூலம் சரிங்களா என்னென்ன வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்த தொகை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சில நிபந்தனைகளோட கொடுத்துருக்குறாங்க. அந்த நிபந்தனைகள் என்னன்னா, யாருக்கெல்லாம் உறுதி அப்படின்னா, பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள், அதாவது வங்கி கணக்கு 20 வருடத்திற்கு மேல யாரெல்லாம் ஒரே வங்கியில் வங்கி கணக்கு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ராயல்டி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தின் மூலம் இந்த 50,000 முறை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதை சிபிடிடி ஆனது 20 ஆண்டுகளாக தனது இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களித்து வரும் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ராயல்டி இன்கம் ஆஃப் நன்மையை நீடிக்க பரிந்துரைத்தது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இப்போது 20 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கமாக வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய சந்தாதாரர்களுக்கு 50,000 ரூபாய் வரை அவருடைய வங்கி கணக்குல வருவதற்கான பலனை பெறுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் இந்த பலன் கிடைக்கும், என்னென்ன வங்கிதாரர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ராயல்டி இன்கம் ஆஃப் நன்மையின் கீழ் 5,000 மாசம் உங்களுடைய வங்கி கணக்குல 5,000 முதல் சரிங்களா 30,000 வரை நீங்க 5,000 வரை உங்களுடைய வங்கி கணக்குல மாதம் வங்கி கணக்குல கிரெடிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 30,000 வரை உங்களுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே செலுத்தப்படும் அப்படின்னு ராயல்டி இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அடிப்படை சம்பளம் 5,000 இருந்து சரிங்களா 5,001 இருந்து நீங்க 10,000க்குள்ள நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்குல மாதம் இந்த தொகை விழுது அப்படின்னா 40,000 வரை இந்த தொகை உங்களுக்கு நேரடியாகவே வங்கி கணக்குல செலுத்தப்படும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா 10,000க்கு மேல சரிங்களா உங்களுடைய வங்கி கணக்குல மாதம் கிரெடிட் ஆயிட்டு இருக்கு, வங்கி கணக்குல வைக்கப்பட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் இந்த வைப்பு நிதியில கண்டிப்பா வைக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க. வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய குறிப்பா 35 45 55 65 இந்த மாதிரி வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய வங்கி ஊழியர்களுக்கும்
வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருக்கும். அதே போல உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாகவே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.